வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? எம்ஜிஆர் செயலின் அற்புதமா திமுகவை காலி பண்ண அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேரும் முக்கிய புள்ளி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது விரைவில் தமிழகத்தில் தேர்தலானது வரவுள்ள நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருகிறதாம். தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உள்ள நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரலாம் என்று அரசியல் விமர்சனங்களும் கருத்துக்களும் வெளிப்படையாகவே தெரிவித்து வந்த நிலையில்தான் பாஜக கூட்டணி பிளான் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பத்திரிகையாளர் பாண்டியன் தன்னுடைய கருத்துக்களை பேட்டியொன்று அளித்துள்ளாராம். அதாவது அவர் அளித்துள்ள பேத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன், பாஜக தமிழகத்தில் காலூன்றுவதற்கு அதிமுக கண்டிப்பாக தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அதிமுகவின் வாக்கு வங்கி 35 முதல் 40% வரை உள்ளதாம். படுதோல்வியை அதிமுக சந்தித்த போதும் கூட 20% கீழே அதிமுக செல்லவில்லை. ஆனால் பாஜக வெறும் 3% வாக்குகள் மட்டுமே தோல்வி நிலையை சந்தித்ததாம். எனவேதான் அதிமுகவின் துணையோடு தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று பாஜக முயற்சிக்கிறதாம். அண்ணாமலை கூட தனித்து நின்று எந்த வாக்கையும் பெற்றுவிட முடியலை என்பதே போன தேர்தலுக்குள் பார்த்த மக்களின் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்ததாம். அது மட்டுமன்றி பாஜக போடும் பிளான் என்னவென்றால் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை மட்டுமல்ல தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோரும் 20 ஆண்டு காலம் முயற்சித்து கூட தனித்து ஒரு எம்எல்ஏவை கூட பெற முடியவில்லை பாஜக தமிழகத்தில். எனவேதான் அதிமுக கூட்டணி மற்றும் திமுகவை விடாமல் செய்யும் என்ற பார்வையெல்லாம் பாஜக கையில் எடுத்ததாம். இதனை 1.5 ஆண்டு காலம் வரை எடப்பாடியும் தடுத்து விட்டார் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. விஜயை பொறுத்தவரை அவரது முதல் எதிரி திமுக தான் ஆகும். அதற்காக எடுத்ததை முதலமைச்சராக முடியாது. அண்ணா முதலமைச்சராவதற்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார். முதலமைச்சராவதற்கு அண்ணாவுக்கு 15 வருடங்கள் தேவைப்பட்டதா. அதாவது 496 கட்சியில் ஆரம்பித்து 67 தான் முதலமைச்சரானார். இப்போதும் அண்ணாவுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தவர் தான் அந்த காலத்தில் வந்த எம்ஜிஆர் ஆவார். அது மட்டுமன்றி தாவக அதிமுக பாஜக கூட்டணி என்னவென்றால் பிறகு எம்ஜிஆர் 77 தான் முதலமைச்சராக முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அண்ணாவிட பெரிய ஆளா, எம்ஜிஆரை விட பெரிய ஆளா? கிடையாது. இது விஜய்க்கு தெரியும். எனவேதான் விஜயின் சாய்ஸ் அதிமுகவாக தான் இருக்க முடியும் என்ற நிலையில் தான் விஜயின் பரப்புரையெல்லாம் பேசப்பட்டு வருகிறதா. அதிமுக மட்டுமே திமுகவை எதிர்க்கும் பலமாக ஆயுதமாகும். இது விஜய்க்கும் தெரியும். ஆனால் இந்த திட்டத்தை விஜய் அமல்படுத்த கண்டிப்பாக 6 மாதங்களாகும். எப்படியும் கண்டிப்பாக விஜயும் டெல்லிக்கு செல்வார். வேறு வழியில்லை. அதாவது பாஜக தயவில் தான் அதிமுக கூட்டணிக்குள் விஜயால் கண்டிப்பாக வரவேண்ட முடியும் என்ற நிலையில்தான் இருக்கப்படுதாம் தமிழக அரசியலானது. அது மட்டுமன்றி தங்களது கூட்டணிக்குள் விஜய் வருவதற்கு எடப்பாடியார் ஏற்கனவே பல முயற்சிகளெல்லாம் செய்தாராம். ஆனால் சீட் பேரம் செய்துவிட்டு சொதப்பி விட்டதாம். திமுகவை எதிர்க்க 100 சீட் விஜய் கேட்டதால் அதற்கு அதிமுக தயாராக இல்லை என்ற நிலையில்தான் எடப்பாடி கூறிவிட்டதாக செய்திகள் வெளிவந்தன. ஒரு முறையாவது வாக்கு வங்கியை நிரூபித்தால்தான் விஜய் கண்டிப்பாக கேட்கும் சீட்டுகளை தர முடியும். 20% வாக்கு வங்கி இருப்பதாக விஜய் நிரூபித்தால் நிச்சயம் அவருக்கு 100 சீட்டுகள் அதிமுக வழங்கும். ஏனென்றால் அதிமுக இப்போது வரை 25% வாக்குகளை நிரந்தரமாக உள்ளதா. இதில் 25% வாக்கு வங்கியும் எம்ஜிஆரின் இரட்டை இலை சின்னம் என்பது அற்புதங்கள். ஆனால் விஜயின் வாக்கு வங்கி என்னவென்றால் தெரியாத நிலையில்தான் எடப்பாடி அவருக்கு 100 சீட் ஒதுக்குவதாக இருந்தால் அதை கண்டிப்பாக தரமாற்ற நிலையில்தான் பேசப்பட்டு வருகிறது. அதாவது திமுக ஆட்சிக்கு வராவிட்டால் தடுத்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வலுவாக முடியும். பாஜகவுக்கு எதிராக 5 மாநில முதலமைச்சர்களாம் தான் நினைத்ததை நேரத்தில் கூடிவிடுவார்கள் ஸ்டாலின். பிறகு திடீரென பீகார் கூட்டத்துக்கு ஸ்டாலின் கிளம்பி போகிறாராம். இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தமிழகத்தில் வேண்டும். அப்போதுதான் அகில இந்திய அளவுக்கு கூட பாஜகவுக்கு நெருக்கடி குறையும். எனவேதான் என்ன விலை கொடுத்தாவது விஜய் அதிமுக கூட்டணிக்குள் பாஜக கொண்டு வந்து விடும். இந்த கூட்டணி தான் திமுகவுக்கு தோல்வியாகவும் கூட்டணியாகவும் வர வாய்ப்புள்ளதாம் என்று கணிப்புகளெல்லாம் தெரிவித்த நிலையில்தான் அரசியல் வட்டாரத்தில் இது பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம